முதலமைச்சர் விஜயின் அமைச்சரவையில் திடீர் குழப்பம். இதுக்கு பின்னணியில் ஒரு பெண்ணா? தமிழ்நாட்டு அரசியலையே இது புரட்டி போட போகுது. நீங்க தவக அல்லது அதிமுக ஆதரவாளரா இருந்தா இத முழுமையா கேளுங்க. சமீபத்துல நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல எடப்பாடிய மீறி 25 அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இதனால சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணின்னு சீனியர்களுக்கு அமைச்சர் பதவி கன்ஃபார்ம்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? விஜய் இப்போ திடீர்னு அமைச்சரவை விரிவாக்கத்தை நிறுத்தி வச்சிட்டாரு. காரணம், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல நிலுவையில இருக்கிற ஊழல் வழக்குகள். அவங்களுக்கு பதவி கொடுத்தா தவகவோட தூய அரசியல் இமேஜ் கெட்டிடும்னு விஜயின் ஆலோசகர்கள் ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்துட்டாங்க. இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் தான் அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் தவகவுக்கும் நடுவுல பாலமா இருந்திருக்காங்க. விஜய்க்கே தெரியாம சில எம்எல்ஏக்களுக்கு இவங்க மந்திரி பதவி கிடைக்கும்னு ஆசை காட்டியிருக்காங்கன்னு ஒரு பரபரப்பு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால அமைச்சர் பதவி கிடைக்கலனா நாங்க என்ன பண்றதுன்னு அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் இப்போ ஏமாற்றத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. சி.வி. சண்முகம் டீமுக்கும் தவகவுக்கும் நடுவுல பெரிய விரிசல் உருவாகி இருக்கு. லீமா ரோஸ் புட்டைய குழப்பிட்டாங்கன்னு கட்சிக்குள்ள எல்லாரும் செம ஷாக்ல இருக்காங்க. இந்த மோதல் தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னொரு மிகப்பெரிய பிளவை உருவாக்க போகுது. விஜய் இவங்களுக்கு பதவி கொடுப்பாரா இல்ல அதிமுக எம்எல்ஏக்கள் பல்ட்டி அடிப்பார்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாமா கூடாதா? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதிர்ச்சி.